வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. யுத்தம் முடியும் தருவாயில் பலராமன் தீர்த்த யாத்திரை முடித்துவிட்டு குருக்ஷேத்திரம் வந்து சேர்ந்தான். அப்போது பீமனும் துரியோதனனும் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். பீமன் துரியோதனனுடைய தொடைகளை அடித்து பிளந்ததை பலராமன் பார்த்ததும் யுத்தமுறை புறக்கணிக்கப்பட்டு அக்கிரமம் ஓங்கிவிட்டது என்று பலராமனுக்கு கோபம் பொங்கிற்று. சீச்சி, கதாயுத போரில் நாபிக்கு கீழே யாராவது அடிப்பார்களா? சாஸ்திர விரோதமாக இந்த பீமன் நடந்து கொண்டான். இவ்வாறு பீமனுடைய நடவடிக்கையை பார்த்து பொறுக்காமல் பலராமன் தன் சகோதரன் கிருஷ்ணனை நோக்கி, நீ இதையெல்லாம் பொறுப்பாய், என்னால் பொறுக்க முடியாது என்று சொல்லி கலப்பையை மேலே தூக்கி கொண்டு பீமனை நோக்கி சென்றான். பலராமனுக்கு முக்கியமான ஆயுதம் கலப்பை. பலராமன் கோபாவேசம் கொண்டு பீமன் பேரில் பாயச் சென்றதைக் கண்டு கிருஷ்ணன் பயந்து வழிமறித்தான். பாண்டவர்கள் நம்முடைய மித்திரர்கள், நெருங்கிய பந்துக்கள். துரியோதனனால் மிகவும் துன்பப்பட்டவர்கள். திரௌபதியை சபையில் அவமதித்த போது பீமன் சபதம் செய்தான், இந்த கதையினால் துரியோதனனுடைய 2 தொடைகளையும் நான் யுத்தத்தில் பிளந்து கொள்வேன் என்று பிரதிஜ்ஞை செய்திருக்கிறான். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். செய்த பிரதிஜ்ஞையை காப்பாற்றுவது சத்திரிய தர்மம். தோஷமற்றவர்களும் நம்மை சேர்ந்தவர்களுமான பாண்டவர்கள் பேரில் ஆலோசிக்காமல் கோபிக்க வேண்டாம். கௌரவர்கள் செய்த தீவினைகளையெல்லாம் வைத்து தர்மத்தை நிர்ணயிக்க வேண்டும். நிகழ்ச்சியின் மத்தியில் முந்தி நடந்தவைகளை மறந்துவிட்டு ஒரு காரியத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு தர்ம விமர்சனம் செய்வது பிழையிலே முடியும். இப்பொழுது கலிகாலம் வந்துவிட்டது. வஞ்சனை முறைகளை பல தடவை அனுசரித்த துரியோதனனை பீமன் இவ்வாறு நாபிக்கு கீழே தாக்கியதில் குற்றமில்லை. இந்த துரியோதனனால் தூண்டப்பட்ட கர்ணன் அபிமன்யுவுடைய வில்லை பின்புறத்தில் நின்று அம்பு எய்து அறுத்தான். தேரும் வில்லும் இழந்து நின்ற நிலையில் அநேகரால் தாக்கப்பட்டு அர்ஜுனனுடைய குமாரன் கொல்லப்பட்டான். பிறந்தது முதல் வஞ்சனையில் புத்தி செலுத்தின இந்த துரியோதனன் குலத்தை கெடுத்த பாவியாவான். இவன் பீமசேனனால் கொல்லப்பட்டது அதர்மம் ஆகாது. சபையில் செய்த பிரதிஜ்ஞையை 13 வருஷ காலமாக பீமன் நினைவில் வைத்து காத்தான். தொடைகளை பிளந்து கொள்வேன் என்று பீமன் செய்த பிரதிஜ்ஞை துரியோதனனுக்கு நன்றாக தெரியும். மிகவும் துன்புறுத்தப்பட்ட பாண்டவர்களோடு யுத்தம் செய்யும் துரியோதனனுக்கு பீமனால் இது செய்யப்படும் என்பது நன்றாக தெரிந்த விஷயம். இது அக்கிரமம் என்று எண்ணக்கூடாது என்று சமாதானம் சொன்னான். இவ்வாறு கிருஷ்ணன் வாதித்ததெல்லாம் பலராமனுடைய அபிப்பிராயத்தை மாற்றவில்லை. ஆயினும் அவனுடைய கோபம் தணிந்தது. துரியோதனன் வீரர்களுக்குரிய ஸ்வர்க்கம் அடைவான். பீமனுடைய புகழ் நாசம் அடைந்து விட்டது. பாண்டுபுத்திரன் துரியோதனனை முறை தவறிய வழியில் அடித்தான் என்பது உலகத்தில் பெரும் பழியாக நிற்கும். நான் இவ்விடம் நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பலராமன் உடனே துவாரகைக்கு சென்று விட்டான். யுதிஷ்டரே, யாது காரணம் பற்றி பேசாமல் இருக்கிறீர் என்றான் கிருஷ்ணன். மாதவா, கீழே விழுந்த துரியோதனனுடைய தலையை பீமன் காலால் துவைத்தது எனக்கு பிரியமான செய்கையல்ல. குலம் அழிந்து போவதை பார்க்கிறேன். கௌரவர்களால் நாம் வஞ்சிக்கப்பட்டோம். விருகோதரனுடைய உள்ளத்தில் நிறைந்து நிற்கும் துக்கத்தையும் கோபத்தையும் நான் அறிவேன். மூடனும் பேராசைக்காரனுமான துரியோதனனை இவ்வாறு கொன்றது நியாயமோ அநியாயமோ? எப்படியாயினும் மிகவும் பெரிய துக்கங்களை அனுபவித்த பீமன் செய்ததை நான் ஆட்சேபிக்க முடியவில்லை என்றான். தர்மம் தவறினால் சமாதான வார்த்தைகளினாலும் அமைதி உண்டாகாது. மகா புத்திமானான அர்ஜுனனும் பேசாமல் இருந்தான். பீமனை புகழவும் இல்லை, குற்றம் கூறவும் இல்லை. ஆனால் பக்கத்தில் நின்ற மற்றவர்கள் துரியோதனனுடைய குற்றங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணன் அவர்களை நோக்கி, சத்திரிய வீரர்களே, அடித்து வீழ்த்தப்பட்டு சாகும் தருவாயில் கிடக்கும் சத்ருவை மேலும் மேலும் இகழ்ந்து பேசுவது தகாது. மூடன் கொல்லப்பட்டான். பாவிகளுடைய சகவாசத்தை அடைந்ததால் இவன் போனான். நாம் ரதமேறி போவோம் என்றான். கால்கள் உடைந்து தரையில் குற்றுயிராய் கிடந்த துரியோதனன் கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு கோபாவேசமானான். 2 கைகளையும் தரையில் ஊன்றி கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்து கிருஷ்ணனை பார்த்து, நீசனே, உன் தகப்பன் வசுதேவன் கம்சனுடைய தாசன் அல்லவா? நீ அரசர்களுடைய சகவாசம் பெற தகாதவன். வெட்கமில்லாமல் பேசுகிறாய்.
என் தொடைகளை பார்த்து அடிக்க சொன்னது நீயல்லவா? நானும் பீமனும் சமயுத்தம் செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனனுடன் பேசுவது போல் தொடைகளை காட்டி பீமனுக்கு குறிப்பு தெரியும்படி நீ செய்தது எனக்கு தெரியாது என்று எண்ணுகிறாயா? உனக்கு வெட்கமும் இல்லை, தயையும் இல்லை. பிதாமகர் பீஷ்மர் உன்னுடைய புத்தியாலே அல்லவா மாண்டார். சிகண்டியை முன்னால் நிறுத்தி யுத்தம் செய்வித்தது நீயே. தர்மபுத்திரனை பொய் சொல்ல வைத்து அதர்ம முறையில் துரோணரையும் மாய்த்தாய். யுதிஷ்டன் சொன்ன அசத்தியத்தை நம்பி துரோணர் தம் வில்லை கீழே போடச் செய்தது நீ அல்லவா? ஆயுதமின்றி யோக நிலையில் உட்கார்ந்திருந்த ஆச்சாரியரை அந்த பாவியான திருஷ்டத்யும்னன் கொன்றதை தடுக்காமல் பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டாய் அல்லவா? அர்ஜுனனை கொல்வதற்காக காப்பாற்றி வைத்திருந்த சக்தி ஆயுதத்தை கர்ணன் கடோத்கஜன் மீது பிரயோகிக்க செலவழித்துவிட செய்தது உன் வஞ்சனை அல்லவா? பாபியை, கைவெட்டுப்பட்டு பிரயோபவேஷமாக நிலையில் இருந்த பூரி சிரவசை சாத்தியகி குரூரமாக கொன்றது உன் தூண்டுதலால் அல்லவா? உன்னால் அல்லவோ கர்ணன் பூமியில் விழுந்துவிட்ட தன் தேரின் சக்கரத்தை தூக்கி கொண்டிருந்த போது இகழத்தக்க முறையில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான். நீயே காரணம். சிந்துராஜனான ஜெயத்ரதன் உன்னுடைய மாயை வித்தையால் ஏமாற்றப்பட்டு அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று எண்ணி அஜாக்கிரதையாக இருந்த சமயத்தில் கொல்லப்பட்டதே உலகம் இகழவில்லையா என்று இவ்வாறு சரம் மாறியாக நிந்தித்துவிட்டு வலி தாங்க முடியாமல் மறுபடியும் பூமியில் விழுந்தான். காந்தாரி புத்திரனே, கோபத்தால் உயிரை வீணாக எரித்து கொள்கிறாய். உன்னுடைய பாபங்களே உன் நாசத்திற்கு காரணம், நான் அல்ல. உன்னுடைய தோஷத்தினால்தான் பீஷ்மரும் துரோணரும் உயிரை இழந்து மாண்டார்கள். நீ பாண்டு புத்திரர்களுக்கு செய்த அநியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டுமா? திரௌபதியை அவமானப்படுத்தியதற்கு எந்த தண்டனை தான் அதிகமாகும்? நீ செய்த தீமைகளின் காரணமாக உண்டான பகையும் கோபமும் இவ்வாறு மற்றவர்களின் குற்றமாகும். நாங்கள் செய்த வஞ்சனைகள் எல்லாம் நீ செய்து வந்த மகா பாபமான காரியங்களினால் அனுஷ்டிக்க வேண்டியதாயின. நீ கோபத்தினால் செய்த பாபங்களின் பயனை யுத்த பூமியில் அனுபவித்தாய். ஆனால் வீரனைப் போல் மாண்டாய். சத்திரியர்களுக்குரிய சொர்க்கத்திற்கு ஏகுவாய் என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, நண்பர்களோடும் உறவினர்களோடும் நான் ஸ்வர்க்கம் போகிறேன். நீங்கள் துக்கத்தில் மூழ்கி உயிருடன் இருப்பீர்கள் என்றான் துரியோதனன். மறுபடியும் ஆகாயத்தில் இருந்த துரியோதனன் மேல் பூ மாறி பொழிந்தது. கந்தர்வர்களின் வாத்தியங்கள் முழங்கின. திசைகள் எல்லாம் ஜோதிமயமாய் விளங்கி பிரகாசித்தன. இதை கண்டு வாசுதேவனும் பாண்டவர்களும் வெட்கம் கொண்டார்கள். துரியோதனன் சொன்னது உண்மை. வஞ்சனையின்றி நீங்கள் அவனை ஜெயித்திருக்க முடியாது என்றான் கிருஷ்ணன். பாரதம் எழுதிய வியாசர் துரியோதனன் வாய்வழி கண்ணனை நிந்திக்கிறார். கவிகளுக்கு பச்சாதாபம் என்பது கிடையாது. தர்மம் அதர்மம் இரண்டும் ஆண்டவன் இட்ட வழி செல்லும். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.